முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளைக்கு காலையில் 9 மணி 10 மணி மாதிரி சியபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாக இருக்கிறார். இப்போ கபில சந்திரசேனவினுடைய மரணத்துக்கு பிறகுதான் மஹிந்த ராஜபக்ச சியபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வரணும் என்ற மாதிரி அழைப்பு கடிதம் கிடைச்சது. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச தரப்பு குற்றம் சாட்டியிருக்கு. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார். ராஜபக்ச தரப்பு இந்த சம்பவம் சம்பந்தமா நிறைய ஊடகங்களை சந்திச்சு மஹிந்த ராஜபக்ச நாளைக்கு முன்னிலையாவார், நாங்கள் பயப்பட போறது கிடையாது, பிரபாகரனையை சந்திச்ச ஒரு நபர் விசாரணைகளுக்கு எல்லாம் பயப்பட மாட்டார். ஆனாலும் சில சட்டத்தரணிகள், அவருடைய தரப்பு சட்டத்தரணிகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்துறாங்களாம். அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர நாளைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் கூடி நாட்டையே காப்பாற்றின ஒரு தலைவர் விசாரணைக்கு முன்னிலையாக இருக்கிறார். விசாரணைக்கு கூப்பிடப்பட்டதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. மக்கள் கொந்தளிச்சு தன்னெழுச்சியா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னால கூட முடியும், இதை எங்களால் தடுக்க முடியாது என்ற மாதிரி சில அரசியல்வாதிகள் இன்னைக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தன்னெழுச்சியா கூட போற லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் எத்தனை பேர் என்றதை நாங்கள் நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்ச வருவார் என்றது கிட்டத்தட்ட இப்போ உறுதியாகி இருக்கு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வியா இருக்க போறது என்னன்னு சொன்னா, கபில சந்திரசேனவினுடைய வாக்குமூலம் 3 சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் இல்லாட்டி 600 லட்சம் ரூபாய் 6 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும், நானே நேரடியாக போய் அந்த பணத்தை கொடுத்திருந்தேன் சொல்லியும் கபில சந்திரசேன வாக்குமூலம் தந்திருந்தார் சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. அதுக்கு பிறகுதான் இதுல அந்த காலகட்டத்தில் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவும் மஹிந்த ராஜபக்சவும் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. விலிகமகே என்று சொல்லப்பட்ட ஒரு நபர்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கு. ஷமீந்திர ராஜபக்சவினுடைய ஆபீஸ்ல வேலை செய்து வந்த ஒரு தேர்தல் அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்த நபர் தான் இந்த விலிகமகே என்று சொல்லப்படுற நபர். ஷமீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவினுடைய மகன், போர்டு மெம்பராக இருந்த ஒரு நபர். அவர் தான் முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தார் சொல்லப்பட்டிருந்தது. இந்த லஞ்ச கொடுக்கல் வாங்கல விலிகமகேவுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கிட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படியான விசாரணைகள் நடத்தப்பட்டது என்றது இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கைது செய்யப்படல, வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு பிரியங்கர ஜெயரத்ன போக இருக்கிறார், மஹிந்த ராஜபக்சவும் போக இருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச கேட்கப்படலாம் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களுடைய சாரதியா ஒரு காலகட்டத்தில் செயற்பட்டு வந்த கேப்டன் திஸ்ஸ எதுக்காக கபில சந்திரசேனவை பிணையில் எடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார் என்றதை பற்றி சில நேரங்களில் விசாரிக்கப்படலாம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கேப்டன் திஸ்ஸ சம்பந்தமா இன்னைக்கு ஒரு சிங்கள ஊடகம் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது என்று சொன்னா அவருடைய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. இது நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வர்ற விசாரணை. ஏற்கனவே விசாரணைகள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அழுத்தம் எடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இதனால கபில சந்திரசேனவுக்கு பிணை கொடுக்க முடியும், வெளியில இருந்தாலும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பார் சொல்லி அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டாங்க. சொன்ன நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி, ஏன் மிக பிரதானமான ஒரு சந்தேக நபராக இருந்தவருக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது என்று சொல்லி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற தரப்பு சொல்லி இருந்தது. இவருடைய உயிருக்கு வெளியில போவாரா இருந்தா சில அச்சுறுத்தல்கள் ஏற்பட முடியும் என்ற மாதிரியும் ஏற்கனவே நீதிமன்ற விசாரணைகளையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. ரிஸ்வான் சொல்லப்படுற ஒரு நபரும் ரிஷான் சொல்லப்படுற ஒரு நபரும் 15,000 ரூபாய் தலா 15,000 ரூபாய் பணத்துக்காக போலியா சைன் பண்ணி இருக்கிறாங்க பிணையில் எடுக்கிறதுக்கு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுக்கு இடைத்தரகர்கள் மாதிரி தேவ சொல்லப்படுற ஒரு நபரும் திஸ் சொல்லப்படுற நபர்களும் தான் அந்த 2 பேரையும் செட் பண்ணி கூட்டி வந்தது என்ற மாதிரி நீதிமன்றத்திலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இடத்துல குறிப்பிடப்படுற திஸ் என்ற நபர் யார் என்றதை பற்றி ஒரு சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்சவினுடைய சாரதியா ஒரு காலகட்டத்தில் செயற்பட்டு வந்த கேப்டன் திஸ் தான் கபில சந்திரசேனவை பிணையில வெளியில் எடுக்கிறதுக்காக 2 போலியான நபர்களை செட் பண்ணி இருக்கிற நபர் என்ற மாதிரி அந்த ஊடக செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல நிறைய கேள்விகள் அதுக்கு பின்னால இருக்கு. இப்ப அவருடைய மரணம் உண்மையிலேயே கொலையா தற்கொலையான்றது இதுவரைக்கும் தெரியாது. அவர் போலியான 2 நபர்களை பயன்படுத்துறதுக்கான காரணமா சந்தேகிக்கப்படுறதுன்னு சொன்னா, அவருடைய மனைவியும் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நீதிமன்றம் பிடியான பிறப்பிச்சிருக்கு. இவரும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் போலியான 2 நபர்களை செட் பண்ணி இருக்கிறார் என்ற மாதிரி அதிகம் பேசப்பட்டிருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. இதை தவிர இப்ப தேவ சொல்லப்பட்ட நபரும் திஸ் சொல்லப்பட்ட நபரும் போலியான 2 நபர்களை பயன்படுத்தி கொண்டு இவரை வெளியில பிணையில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு பின்னால வேற ஏதாவது ஒரு முயற்சி இருந்ததா,
சதிமுயற்சி இருந்ததா என்ற அடிப்படையிலேயும் சில சந்தேகங்களை வந்து நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் மஹிந்த ராஜபக்சட்ட கேப்டன் திஸ் சம்பந்தமாகவும் சில நேரங்களில் விசாரிக்கப்பட முடியும். என்ன நடக்க போகுது நாளைக்குன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ கபில சந்திரசேனவினுடைய மரணம் சம்பந்தமான பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படல, இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படல. 15 பேர்கிட்ட சாட்சியம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தடயவியல் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. கைவிரல் அடையாளம் அந்த இடத்துல வந்து கதவுல இருந்தும் கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குற நேரத்தில் பெரும்பாலும் வேறு நபர்களினுடைய நடமாட்டம் கிடையாது என்றதுதான் விசாரணை தரப்பு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் என்ற மாதிரி சில ஊடகங்கள் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து இதுவரைக்கும் வெளியிடப்படல. 5 விசேட மருத்துவர்கள் குழாம கொண்டிருக்கிற மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை நடத்தி இருக்கிறாங்க. உடற்பாகங்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி அரவிந்த் டி சில்வா உட்பட 15 பேர்ட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரவிந்த் டி சில்வாட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அவர் வந்து ஒரு சந்தேக நபர் என்ற அடிப்படையில் கிடையாது. அவருடைய வீட்டில் தான் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சொன்ன கபில சந்திரசேனவினுடைய மனைவியும் அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவியும் சகோதரிகள். இவங்க 2 பேரும் வந்து மைத்துனர்கள், மச்சான்மார் 2 பேரும் என்ற அடிப்படையில் அவர் வீட்டில் தனியே இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஆடைகளை சரி பண்ணி வைங்க, அதே மாதிரி உணவையும் எனக்காக தயார் பண்ணி வைங்க, நான் வருவன் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திரும்ப வருவன் என்ற மாதிரி உதவியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை தவிர அந்த வீட்டில் இருந்த உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாராம், ஒரு பட்டி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சந்தேகிக்கப்படுது. அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் கழுத்தில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது அறந்த நிலையில் கதவுல ஒரு பகுதியும் அவருடைய கழுத்தில் இருந்து ஒரு பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் ஜிம்முக்காக இல்லாட்டி உடற்பயிற்சிக்காக பயன்படுத்துகிற ஒரு பட்டி தான் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றது இதுவரைக்கும் முன்வைக்கப்படுற ஒரு சந்தேகம். அந்த பட்டியை வந்து அவருடைய வீட்டில் இருந்து உதவியாளர் தான் கொண்டு வந்திருக்கிறதா விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த உதவியாளர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய வாக்குமூலம் என்னன்னு சொன்னால், இதை கபில சந்திரசேன வளமையா உடற்பயிற்சிக்காக பயன்படுத்துறது வளமையானது. அதனால அவர் கொண்டு வர சொல்லி கேட்டதும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவே இல்லை. சில நேரங்கள் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்த போறாருன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன், அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன் என்ற மாதிரி அந்த உதவியாளர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கபில சந்திரசேனவினுடைய கையடக்க தொலைபேசி வந்து விசாரணை தரப்பு இப்ப பொறுப்பெடுத்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல கடைசியா 3 சந்தர்ப்பங்கள்ல போன் பண்ணி இருக்கிறாராம் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணையில சொல்லப்படுது, மனைவியோட அவர் சேர்ந்து இருக்கிற நபர் கிடையாது, பிரிஞ்சு இருக்கிற நபர் என்ற மாதிரி நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அவருடைய சட்டத்தரணிகளே குறிப்பிட்டாங்கன்னு சொன்னா, பிணை பெற்றுக்கொள்றதுக்கான நோக்கமா என்னன்றது தெரியாது. பிணை கொடுக்கப்பட்ட சில நேரங்களில் மனைவி மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பியோடலாம் என்ற அடிப்படையில் அது ஒரு காரணமா சொல்லப்பட்டதா என்னன்றது தெரியாது. ஆனால் மனைவியோட இப்ப சேர்ந்து இருக்கிற நபர் கிடையாது, பிரிஞ்சு வாழ்றவர் என்ற மாதிரி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா கடைசியா 3 சந்தர்ப்பங்கள்ல மனைவிக்கு போன் பண்ணி இருக்கிறார் சொல்லி விசாரணைகள்ல அவருடைய போனை பார்க்கிற நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி என்ன விஷயங்களை கதைச்சிருக்கிறார்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகள் சம்பந்தமான சோதனைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி இன்னைக்கு விசாரணை தரப்பு வந்து சில ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. இலங்கையை உலுக்கி போட்டிருக்கிற ஒரு சம்பவம் இதுக்கு முதல்ல ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு மர்மமான மரணம் பதிவாகி இன்றைக்கு வந்து கபில சந்திரசேனவினுடைய மரணம்ன்றது அதிக அளவில் பேசப்படுது. பெரிய பெரிய தலைகள் இதுக்கு பின்னால் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுற நிலையில வந்து அந்த நபர்கள் சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிற பின்புலத்தில் இடையில இருந்த சாதாரணமான அதிகாரிகள் இல்லாட்டி சாதாரணமான பொதுமக்கள் இந்த மாதிரி உயிரிழக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு வெளிக்கட சிறைச்சாலைக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. சொன்னா இந்த அறகலைய சொல்லப்படுற கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல்வாதி அமரகீர்த்தி அத்துக்கோரில் பொதுமக்களால் நிட்டம்புவ பிரதேசத்தில் வந்து அவருடைய வாகனம் சுற்றி வளைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறார். அந்த இடத்துல ஒரு நபர் வந்து பொதுமக்கள் ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறார். அதுக்கு பிறகு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏற்கனவே மக்கள் கொந்தளிப்பு அதிகரிச்சிருந்த ஒரு காலகட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அமரகீர்த்தி அத்துக்கோர்ல பொதுமக்களால போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால கொலை செய்யப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுல 12 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி 12 பேர் சிறையில் இப்போ வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பின்புலத்தில் அந்த 12 பேரில் ஒருத்தர் 29 வயதான ஒரு இளைஞர் வந்து மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார் என்ற சம்பவமும் இன்றைக்கு பதிவாகி இருக்கு. மேல் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது கிடையாது. இப்போ வாழ்நாள் முழுக்க வந்து சிறையில் தான் காலத்தை கழிக்க வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் அவர் சில நேரங்களில் ஒரு பிழையான முடிவுக்கு வந்திருக்க முடியும். அதை பற்றின விசாரணைகளும் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதில் நான் சொல்ல வர
இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, கடைசியில வந்து பாதிக்கப்படுறது பெரிய பெரிய நபர்கள் கிடையாது. கடைசியில போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி இளைஞர் உயிர் வந்து இன்றைக்கு பலியாகுது. இன்னும் ஒரு பக்கம் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அரச உத்தியோகத்தரினுடைய உயிர் வந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் சில நேரங்களில் வந்து அதுக்கு பின்னால் நடந்திருக்கிற சம்பவம் என்னன்றது தெரியாது. நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்தேன், ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, விசாரணைகள் நடத்தப்படுது என்ற அழுத்தம் காரணமா ஏதாவது ஒரு பிழையான முடிவுக்கு வந்தாரா என்றது தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் கபில சந்திரசேனவினுடைய மரணம் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் அவருடைய மரணமும் பதிவாகி இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை காப்பாற்றுறதுக்கு கடைசியில யாருமே முன்வர போறது கிடையாது. எங்கட வேலையை பார்த்து கொண்டு நாங்கள் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கி இருக்கிறது தான் சரியானது என்ற மாதிரியான ஒரு பாடத்தை தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்லி தான் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு. கபில சந்திரசேனவினுடைய மரணம் கடைசி மர்மமான மரணமாக இருக்க போகுதா, என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாரு, என்ன நடக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.